ஒழுக்கம், பண்பு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வரணும். எல்கேஜி யூகேஜியில் அதை தான் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதுதான் பசு மரத்தில் ஆணி அடித்தாப்புல இருக்கும். 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. See, when the child goes to LKG, pre-KG, you have to teach the discipline. Then only they will come to know how to behave, how to keep their things well, everything. But writing is not important for LKG, UKG, pre-KG. Let the children be as the children. Don't put your dream on your children's. They have their own dreams. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். அதன் பிறகு அவர்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்லவற்றையும் கற்றுக் கொடுத்தால் பிறகு அவர்கள் நன்றாக படித்து கொள்வார்கள். இன்றைக்கு இருக்கும் கல்வி திட்டங்கள் எல்லாம் புத்தகத்தில் இருப்பவை தான் படிக்கிறார்கள். நடப்பு பாடங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை, யதார்த்தங்களை புரிந்து கொண்டால் அவர்களுக்குள் தோல்வி ஏற்படும் போது தற்கொலை, தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார். See, if teach the reality in the world, what is happening, how to react and behave, teachers should teach that. Otherwise students are getting, when they get fail means suicide, they are taking wrong decisions. See, you are teaching in the magazine only, not a practical. So give the practical support to the students. குழந்தைகளுக்குள்ளே இருக்க என்ன திறமைன்னு பார்த்து அந்த திறமையை வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மார்க்கில் யாரையுமே தீர்மானம் பண்ணிடாதீங்க. அந்த தீர்மானம் வேறு, அது ஒருத்தர் திருத்தர் கையில் இருக்குது. ஆனால் அதை விட எழுதினவங்கிட்ட எழுதாதவங்கிட்ட பல திறமைகள் இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிங்க, அதை வளர்த்துங்க. அதுதான் ஒரு ஆசிரியரோட கடமை. உண்மையான கல்வி நிறுவனம் கல்வியும் எப்படி இருக்கணும்னா, படிப்பறிவு இல்லாதவனை பலப்படுத்துறது தான் அறிவு. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, 100% மார்க் வாங்கணும்னு மேலும் மார்க் எடுக்க வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சாப்பிட்டவொன்னே மேலும் சாப்பிட வைக்கிறாங்க. இதில் ஒன்றுமே யூஸ் கிடையாது, சேலஞ்சும் கிடையாது. மக்கா இருக்கிற பையனை பாஸ் பண்ண வைக்கணும். அதுதான் உண்மை கல்வி. உண்மையான டேலண்ட்டு கூட ஆசிரியர்கள். See, when they are not fit means you have to make them fit. That is a real challenge. If fit means if you keep more fit, what is the use? It's a lazy and easy job. The tough job is who are not capability to read or come in their life. You have to take that challenge and make that children to be pakka success man. That is the only success. Which schools or college are doing, that is a real. Yes.